Bonjour à tous, j'espère que vous allez bien. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பிரெஞ்சு அகாடமி தமிழ் வீடியோவில் பிரெஞ்சு மொழியில் அதிக அளவில் பயன்படுத்தும் ஒரு வினைச்சொல்லான être என்ற வினைச்சொல்லினுடைய பயன்பாடுகளை சிறிய சிறிய வாக்கியங்கள் மூலம் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த வினைச்சொல்லை வைத்து தினசரி பிரெஞ்சு உரையாடல்களில் ஒரு தடவையாவது பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. அதனால்தான் இந்த வினைச்சொல்லை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வினைச்சொல்லை நாம் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அதற்கான உதாரணங்களையும் இந்த வீடியோவில் தருகின்றேன். திரும்ப திரும்ப கேட்டு பயிற்சி செய்து கொள்ளுங்கள். பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஒனிவா, இந்த être என்ற வினைச்சொல்லை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அதனுடைய பயன்பாடுகளை பார்க்கும்போது விளங்கிக் கொள்வீர்கள். être என்ற வினைச்சொல்லை எங்களுடைய குடியுரிமையை, தொழிலை, நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை, நேரத்தை, திகதியை, எங்களுடைய குடும்ப நிலையை, தொழிலை, குணாதிசயங்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்துகிறோம். முதலில் இந்த être இருத்தல் என்ற அர்த்தத்தில் வரும் இதனுடைய conjugaison பார்ப்போம். je suis நான் இருக்கிறேன், tu es நீ இருக்கிறாய், il est அவன் இருக்கிறான். அதாவது ஆண்பால் ஒருமை சொல்லிற்கு பயன்படுத்துவோம். இது உயர்தனியாக இருந்தாலும் பயன்படுத்துவோம். அதே நேரம் அது இருக்கிறது என்று அகிரணையில் பயன்படுத்தும் போதும் இதை இல் ஏ என்று குறிப்பிடுவோம். அதேபோல் எல் ஏ அவள் இருக்கிறாள், அது இருக்கிறது என்றும் கூறுவோம். ஓனே நாங்கள் இருக்கிறோம், நூ சொம் நாங்கள் இருக்கிறோம், வூசெட் நீங்கள் இருக்கிறீர்கள், இல் சொம் அவர்கள் இருக்கிறார்கள். ஆண்பால் பன்மை சொல்லாக இருக்கும் பொழுது அவை இருக்கின்றன என்ற அர்த்தத்திலும் வரும். அதேவேளை எல் சொம் அவர்கள் இருக்கிறார்கள் பெண்பால் பன்மை சொல்லாக வரும் பொழுது அவை இருக்கின்றன. நான் இலங்கை நாட்டை சேர்ந்தவள், je suis sri-lankaise, je suis sri-lankaise. இங்கு குடியுரிமையை குறிப்பிடுவதற்கு être வினைச்சொல்லை பயன்படுத்துகிறோம். அவன் அழகாக இருக்கிறான், il est beau. இங்கு il அவன், ஏ இருக்கிறான், beau அழகாக. ஆண்பால் ஒருமை சொல்லாக இருக்கும் பொழுது அழகாக இருக்கிறான் என்பதற்கு beau என்று கூற வேண்டும். இதுவே பெண்பாலாக நாம் கூறும் பொழுது அழகாக இருக்கிறாள் என்றால் எல் ஏ பெல். போ ஆண்பாலுக்கும் பெல் பெண்பாலுக்கும் பயன்படுத்த வேண்டும். இல் ஏ போ, எல் ஏ பெல். நான் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் என்ற இடத்தில் இருக்கிறேன், je suis à Paris en France. Je suis à Paris en France. அடுத்து திகதியை குறிப்பிடும் போது நாங்கள் புதன்கிழமை 18ஆம் திகதி ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறோம் என்று கூறுவதானால் nous sommes le mercredi 18 août. Nous sommes le mercredi 18 août. சிறுவர்கள் பாடசாலையில் இருக்கிறார்கள், les enfants sont à l'école. Les enfants sont à l'école. நீ அன்பானவனாக இருக்கிறாய், tu es gentil. tu நீ, es இருக்கிறாய், gentil அன்பானவனாக. இதுவே நீ அன்பானவளாக இருக்கிறாய் என்று பெண்பாலில் கூறும் பொழுது tu es gentil என்று கூற வேண்டும்.
நான் ரயில் நிலையத்தில் இருக்கிறேன். Je suis à la gare. Je suis à la gare. நான் வீட்டில் இருக்கிறேன். இதனை இரண்டு வகையில் கூறலாம். ஒன்று je suis à la maison அல்லது je suis chez moi. Je suis chez moi. நீ வேலையிலா இருக்கிறாய் என்று கேள்வியாக கேட்கும் பொழுது tu es au travail. Tu es au travail. அவன் பணக்காரன். Il est riche. Il est riche. அவள் ஏழையாக இருக்கிறாள் என்றால் elle est pauvre. Elle est pauvre. நான் களைப்பாக இருக்கிறேன். Je suis fatigué. கூறும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் fatigué என்ற சொல்லின் பிறகு சேர்க்க வேண்டும். நீங்கள் பாரிஸில் இருந்தா வருகிறீர்கள் என்று ஒருவரை கேட்பதானால் vous êtes de Paris. Vous êtes de Paris. நீங்கள் பாரிஸை சேர்ந்தவரா என்ற அர்த்தத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். அவள் இந்திய நாட்டை சேர்ந்தவள் என்று கூறுவதானால் elle est indienne. இதை நாம் வாசிக்கும் பொழுது elle est indienne. Elle est indienne. நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்பதானால் vous êtes d'où. Vous êtes d'où. de என்றால் எங்கிருந்து. எங்கிருந்து நீங்கள் வருகிறீர்கள். Vous êtes d'où. நான் மன அழுத்தத்தில் இருக்கிறேன். Je suis stressé. Je suis stressé. நான் பாரிஸில் விடுமுறையில் இருக்கிறேன். Je suis en vacances à Paris. À Paris, பாரிஸில் en vacances விடுமுறையில் je suis இருக்கிறேன். Je suis en vacances à Paris. Je suis en vacances à Paris. அவள் மாணவியாக இருக்கிறாள். Elle est étudiante. நாம் தொழிலை குறிப்பிடுவதற்கு எதிர்பார்க்கிறோம். இங்கு மாணவியாக இருக்கிறாள். Elle est étudiante. நீ என்னுடைய நண்பி. Tu es mon ami. Tu es mon ami. அது மேசை மீது இருக்கிறது. Il est sur la table. இங்கு il என்பது உதாரணமாக ஒரு புத்தகத்தை குறிப்பிடுவோமானால் புத்தகம் ஒரு ஆண்பால் சொல். அதனால் நாம் il என்று பாவிக்கிறோம். அது மேசை மீது இருக்கிறது. Il est sur la table. அவை உன்னுடைய பையில் இருக்கின்றன. Elles sont dans ton sac. உதாரணமாக என்னுடைய திறப்புகள் எங்கே என்று யாரிடம் நீங்கள் கேட்டால் திறப்புகள் உன்னுடைய பையில் இருக்கின்றன என்று கூறுவதற்கு elles sont. இங்கு elle அதனோடு s சேர்ப்போம். ஏனென்றால் திறப்புகள் பெண்பால் பன்மை சொல்லாக இருப்பதால் elles sont dans ton sac. உன்னுடைய பையில் இருக்கின்றன. இருக்கின்றன என்று பன்மையில் கூறும் பொழுது sont, elles sont என்று கூற வேண்டும். அவள் திருமணமானவள். Elle est mariée. Elle est mariée. அவன் வகுப்பில் சிறந்த மாணவனாக இருக்கிறான். Il est meilleur élève de la classe. Il est meilleur élève de la classe. பூனை கட்டிலில் மீது இருக்கிறது. Le chat est sur le lit. Le chat est sur le lit. Sur le lit மேலே, கட்டிலில் மேலே என்ற அர்த்தத்தில் வரும். நீங்கள் தாமதமாக இருக்கிறீர்கள். Vous êtes en retard. Vous êtes en retard. இந்த நடிகர் மிகவும் பிரபல்யமானவர். Cet
acteur est très célèbre. Cet acteur, இந்த நடிகர், est très célèbre. Très célèbre, célèbre என்றால் பிரபல்யம். Très célèbre மிகவும் பிரபல்யமாக இருக்கிறார். Cet acteur est très célèbre. அவர்கள் கடற்கரையில் இருக்கிறார்கள். Ils sont à la plage. Ils sont à la plage. அவன் அமைதியானவன். Il est calme. ஒருவருடைய குணாதிசயங்களை கூறும்போது எதிர்வினைச்சொல் பாவிக்கிறோம். Il est calme. சிறிய பயிற்சி ஒன்றை பார்க்கலாம். Je dans le jardin. Je dans le jardin. நான் தோட்டத்தில் இருக்கிறேன். Marie et toi voisin. Marie et toi voisin. மரியும் நீயும் அயலவர்களாக இருக்கிறீர்கள். Tu très belle. Tu très belle. நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். Il à l'école. அவர்கள் பாடசாலையில் இருக்கிறார்கள். Valérie et moi amis. Valérie et moi amis. வலரியும் நானும் நண்பர்களாக இருக்கிறோம். இந்த வினாக்களுக்கான விடைகளை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எத்ர் என்ற வினைச்சொல்லை வைத்து பல உதாரணங்களை பார்த்தோம். இந்த வாக்கியங்களைப் போல நீங்களும் சில வாக்கியங்களை உருவாக்கி தினசரி உரையாடல்களில் பயன்படுத்துங்கள். வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.